மெய்யழகா அத்தா. வணக்கம். சமீபத்தில் மெய்யழகன் ஒரு தமிழ் படம் பார்த்தேன். அந்த படத்தில் தமிழ் பண்பாட்டினுடைய கூறுகள் மிக அதிகமாக இருக்கிறதா நான் உணர்கிறேன். அதை பற்றி சொல்லணும் தான் நான் இந்த காணொலியை உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த படத்தினுடைய காட்சியில் பார்த்திங்கன்னா சிவன் கோயில், அங்கே இருக்கக்கூடிய அங்கே பின்புலத்தில் இசைக்கக்கூடிய சிவநெறி பாடல்கள் இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போதே ஒரு விளக்கை நம்முடைய தமிழ் மரபுப்படி எப்படி அணைக்க அப்படின்னா அது ஒரு முறை இருக்குது. பூவை வச்சு அணைப்பாங்க. அது மாதிரி ஒரு கை அந்த எரியிற தீபத்தை அதை வச்சு அணைக்கிற மாதிரி ஒரு காட்சி அதோட தான் ஆரம்பிக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா கதைப்படி இருக்கக்கூடிய அந்த அருள்மொழி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் சின்ன வயசில் அந்த சிவன் கோயிலில் படுத்திருக்கார். அவர் ரொம்ப சோகமாக இருக்கார். ஆனால் யானை ஒன்று அது முன் நெத்தியில் அப்படி தட்டி துதிக்கை நிலை தட்டி எழுப்புது. அவர் நின்று பார்க்குறாரு. இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொன்னியின் செல்வன் கதையில் முதல் ராஜராஜ சோழனை அறிமுகப்படுத்தும் போது யானை மேலே தான் அறிமுகப்படுத்துவார். அவருக்கும் யானைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறத இந்த படத்துலையும் காட்டியிருக்கு. ரெண்டாவது, இந்த அவங்க குடியிருக்கிற வீடு அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அதை விட்டுட்டு கிளம்புறாங்க. அவங்க பாட்டம் பூட்டம் எல்லாம் வாழ்ந்த வீடு. அந்த கிளம்பும் போது அம்மியை ஒரு கடப்பாரை வச்சு ஒருத்தர் இடித்து பேத்துக்கிட்டு இருப்பார். இப்போ அந்த பையன் அதை ஆழமாக குத்தி தோண்டி பத்திரமா எடுத்து கொடுப்பார். இந்த அம்மிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ் பண்பாட்டில் முக்கியமான விஷயம். திருமணமாகிற கணவன் பெண் மனைவி அந்த அம்மி மிதித்து அருந்ததி பார்த்துன்னு ஒரு சடங்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது அறமும் தர்மமும் நிலைச்சிருக்கணும் இவங்க வாழ்க்கையில் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது. இந்த அம்மியில் தான் உங்களுக்கு அந்த வீட்டுக்கு வேணுங்கிற சமையலுக்குரிய அந்த இதெல்லாம் அரைக்கிறது, அப்புறம் மருந்துகள் செய்கிறது, இவ்வளவுக்கும் உதவுறது இந்த அம்மி. அந்த கதையில் பார்த்திங்கன்னா, அந்த காட்சியில் பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிறாங்கள அந்த அம்மி பார்த்திங்கன்னா அப்படி கான்கேவாக இருக்கும். கான்கேவ்னா நடுவில் பள்ளமாக இருக்கும். அதுலேயே அந்த குடும்பம் எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் குடியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம உணரலாம். அப்படி ஒரு காட்சி. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த லாரியில் ஜாமானை எடுத்துகிட்டு போகும்போது இருளில் கிளம்புறாங்க. கிளம்பும்போது தஞ்சை பெரிய கோயிலை ஒரு ஷாட் காட்டுவாங்க. அதாவது தஞ்சை பெரிய கோயில், அது உச்சியில் ஒரு விளக்கு, அது கோபுரத்துக்கு முன்பக்கம் இருக்கிற நந்தி மண்டபத்தில் ஒரு விளக்கு, அப்புறம் தஞ்சை பெரிய கோயிலுடைய நுழைவாயில் இருக்குங்க, கேரளாந்தக நுழைவாயில்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு விளக்கு. இந்த 3 விளக்கோட வெளிச்சத்தில் தஞ்சை பெரிய கோயிலில் இருளில் ரொம்ப அழகாக காமிச்சிருப்பார் அந்த கேமராமேன். அது டைரக்டரோட இது தான். அது இந்த மாதிரி காட்சி தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நான் எந்த படத்துலையும் எந்த புகைப்படத்துலையும் நான் பார்த்ததில்லை. ரொம்ப அற்புதமான காட்சி, மனதை வருடக்கூடிய காட்சி. அதாவது இந்த ஊரை விட்டு நம்ம போகிறோமே அப்படின்னு அந்த பையன் வருத்தப்பட்டு போகிற மாதிரி, இருள் சூழ்ந்து இருக்கிற மாதிரி அந்த காட்சியை அமைச்சிருப்பார். அது பிறகு ஊருக்கு போகிறாங்க. இப்போ வருடங்கள் 18-20 வருடங்கள் போகுது. திரும்ப ஒரு திருமண வரவேற்புக்கு வர்றாரு. வரும்போது அருள்மொழி கதாபாத்திரம் நடிக்கிற அரவிந்த்சாமி வர்றாரு. அவர் வர்ற ட்ரெயின் தஞ்சாவூரில் நுழைஞ்சோன்னே படப்பிடிக்கு ஒரு ஷாட் காமிக்கிறார் இயக்குனர். அது தஞ்சை பெரிய கோயில். அது நம்ம மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இவர் அரவிந்த்சாமி அப்படி போயிட்டே இருப்பார். போயிட்டு ரயில் நிலையத்திலிருந்து அவர் தங்கியிருக்கிற விடுதிக்கு அவர் ஒரு ஆட்டோவில் வருவார். அந்த ஆட்டோவில் வரும்போது அவருக்கு இடது பக்கம் தஞ்சை பெரிய கோயிலை படப்பிடிக்க காட்டுவாங்க. அந்த பெரிய கோயிலுடைய பிரம்மாண்டத்தை ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்க்குற அரவிந்த்சாமி முகத்திலேயே அதனுடைய பிரமிப்பு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு காட்சியை வச்சுருப்பார். அது பிறகு வர்றாரு. பேருந்து நிலையத்துக்கு அவர் பஸ்ஸில் ஏறுறாரு. அவர் கலந்துக்கிற அந்த திருமண நிகழ்ச்சி, வரவேற்பு நிகழ்ச்சி நீடாமங்கலம்ங்கிற ஊரில் இருக்குது. அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த பேருந்து நடத்துனர் விசில் ஊதி ஒரு பயணிகள்கிட்ட ஒரு அறிவிப்பு செய்வார், கோயில் வெண்ணி இறங்குங்க அப்படின்ட்டு. இந்த கோயில் வெண்ணிங்கிறது எவ்வளவு பழமையான சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கரிகால சோழன் அங்கே மிகப்பெரிய போர் நடத்தினான்.
அவனுக்கும் பெருஞ்சேரலாதனுக்கும் பாண்டியன் அந்த பக்கம் 11 சிற்றரசர்களுக்கும் நடந்த கடுமையான போர் நடந்த இடம்தான் இந்த கோயில் வெண்ணி, இல்லைன்னா வெண்ணி பரந்தரைன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி சங்ககால பாடல்கள் 3 பாடல்களில் வந்திருக்கு. புறநானூரில் வந்திருக்கு, அகநானூரில் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பொருணராற்றுப்படையில் வந்திருக்கு. இந்த 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 இடம் அவ்வளோ முக்கியத்துவமான மிக பழமையான ஒரு வரலாறு. கிட்டத்தட்ட 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நடந்த போரை பற்றி டயலாக்டில் சொல்லியிருப்பாங்க. அந்த போர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் கரிகால சோழனுக்கும் சேரனுக்கும் நடக்கிற சண்டையில் கரிகாலன் எறிந்த ஈட்டி ஒன்று சேரலாதனுடைய நெஞ்சில் மார்பில் பாஞ்சு முதுகு பக்கம் வந்துடுது. அப்போல்லாம் முதுகில் புண்படுறது பெரிய அவமானத்துக்குரிய விஷயமா கருதப்பட்ட காலம் அது. அதனால் சேரலாதன் வடக்கே இருந்து உயிர் நீத்தாராம். இது வரலாற்று செய்தி. இந்த வடக்கிருத்தல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தன்னுடைய மானமே போயிடுச்சு, இனிமேல் நம்ம வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மன்னர்கள் வடக்கே உட்காந்துட்டு நீர் குடிக்காமல் ஆகாரம் சாப்பிடாமல் மூச்சு விட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போது அவங்க கழுத்துக்கு நேர ஒரு கத்தி பதிச்சிருப்பாங்க. அதனுடைய கூர் அவங்களுடைய கழுத்துக்கு நேரம் இருக்கும். அவங்க அப்படியே இருந்து எல்லா எனர்ஜியும் உடம்புல போய் சாக போகும்போது, அப்படி சாயும்போது அந்த வாளுடைய முனையை நோக்கி கழுத்தை சாய்ப்பாங்க. அது கழுத்தில் பாஞ்சு அவங்க உயிர் போகும். இதுதான் வடக்கிருந்து உயிர் நீத்தல்னு சொல்கிறது. இது வேறு வேறு விஷயங்களுக்கும் வடக்கு இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நமக்கு இந்த பிறவி போதும், அடுத்த பிறவி வேணாம் அப்படின்னு நினச்சார். யார்? மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுடைய தந்தை மலையத்துவிஜ பாண்டியன். அவருமே வடக்கே இருந்து தான் உயிர் நீத்தார். அதுவும் அந்த மாதிரி விஷயத்துக்கும் வடக்கே இருந்து உயிர் நீப்பாங்க. அந்த கோயில் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாண்டி முனீஸ்வரர் கோயிலுங்கிறது. நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலில் மதுரைக்கு போகும்போது விமானத்தை பார்த்தீங்கன்னா, அந்த மீனாட்சி அம்மன் ஆலயத்தினுடைய அந்த அம்மன் சன்னிதானத்தில் இருந்து ஒரு நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கும் இந்த பாண்டி முனீஸ்வரன் கோவில். அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அந்த நடந்த போரில் அந்த பாடல் ஒன்று பார்த்தீங்கன்னா, அதை நான் இப்போ உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். இந்த பழம்பெரும் பரணர் பாடியிருக்கார். அகநானூரில் 246வது பாடலாக வருது. அதாவது, காய்சேன மொயம்பில் பெரும்பெயர் கரிகால் ஆர்கவி நரபின் வெண்ணி வாயில் சீர்கெழு மன்னர் மரளிய ஞாட்பின் இமிழ் இசை முரசம் பெருகளத்து ஒளிய 11 வேளிரோடு வேந்தர் சாய மொய்வழி அறுத்த ஞான்றை தொய்யா அழுந்தோர் ஆர்ப்பினும் பெருதே அப்படின்னு அகநானூரில் வருது. 246வது பாடல். இதில் அந்த உண்மையிலே வெற்றி பெற்றவர் கரிகால சோழன் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் மார்பிள தாங்கின வேல் முதுகு பக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறத நானி உயிர் நீத்தார் அப்படிங்கிற இந்த காட்சிகளெல்லாம் இவர் இயக்குனர் இப்போ சமீபத்தில் மெய்யழகன் படம் ரொம்ப நாள் ஆன பிறகு டெலிட்டட் சீன்ஸ்னு போட்டாங்க யூடியூப்பில். அதில் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, அவர் ஏன் அதை டெலிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுங்கிறது நல்லா தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு தமிழ் பண்பாட்டு பற்றி அவர் நிறைய அதில் கார்த்தி பிரமாதமாக நடித்து அதை விளக்கி சொல்லுவார். அது சொல்லும்போது என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதோட தொடர்ந்து அது இலங்கை பிரச்சனையும் அதில் பேசப்படுது. அதுக்கடுத்து தூத்துக்குடியில் நடந்த அந்த துப்பாக்கியோட பற்றி பேசப்பட்டனால அரசியல் காரணங்களுக்காக நீக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சேரன் வடக்கே இருந்து உயிர் நீத்த இடத்த அந்த நடுகள் இருக்க அந்த இடத்துல உட்காந்து தான் எப்படி வழிபட்டேன், அப்போ என் கண்முன்னே என்னென்ன காட்சி வந்துச்சு அப்படிங்கிற கார்த்தி சொல்கிறதெல்லாம் புல்லரிக்க வைக்கிது. இது படத்தில் இடம்பெற்றிருக்கலாம். நடிகர் சூர்யா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதாகவும் என்னமோ இயக்குனர் அதை எடுத்துட்டார். ஆனால் அற்புதமான இந்த காட்சி. இந்த போரில், இந்த வெண்ணி போரில் கரிகாலன் தான் எறிகிறான் வேலை, சேரன் இறந்து போயிடான். ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, உன்னை காட்டிலும் புகழ்பெற்றவன் சேர மன்னன் தான், ஏன்னா மானத்தை பெருசாக நினச்சி உயிர் விட்டான்ல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கரிகால சோழன் வெற்றியை அந்த கோயில் வெண்ணி இருக்குல்ல, அந்த ஊரை சேர்ந்த வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிற ஒரு பெண் புலவர் பாடியிருக்காரு.
அவர் எப்படி அவங்க எப்படி பாடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நளி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களி இயல் யானை கரிகால் வளவ சென்ற அமர் கடந்த நின்னாற்றல் தோண்ட வென்றோய் நின்னினும் நல்ல நன்றே கலிகுல் யானர் வெண்ணி பரந்தலை மிக புகழ் உலகமெய்தி புறப்புண் நாணி வடக்கு இருந்தோனே அப்படின்னு அந்த சேரனுடைய பெருமையை கரிகாலனை புகழ்கிற மாதிரி அந்த வெண்ணிக்குயத்தையார் புகழ்ந்திருக்கார். இந்த மாதிரி அவர் இருக்கார், வடக்கேருந்து உயிர் நீத்துக்கிட்டு இருக்காருன்னு சொன்னோடனே பல பேர் தீர்த்த யாத்திரைக்கு போகிற மாதிரி வேகமாக அந்த இடத்துக்கு போனதாகவும் ஒரு அகநானூரில் 55வது பாடலில் ஒரு பாடலில் மாமூலனார்ங்கிற புலவர் இதை சொல்லியிருக்காரு. அது என்ன பாடல்னு கேட்டிங்கன்னா, கரிகால் வளவனோடு வெண்ணி பரந்தலை பொருதுபுண் நாணிய சேரலாதன் அழிகள மருங்கின் வாழ் வடக்கிருந்தேனே, அழிகள் மருங்கின் வாழ் வடக்கிருந்தன இன்னா இன்னுரை கேட்ட சான்றோர் அரும்பெருள் உலகத் தவனோடு செழியர் பெரும்பிரிதாகி யாங்கு அப்படின்னு அந்த இடத்துக்கு விரைஞ்சாங்க. இப்படிப்பட்ட விஷயம்லாம் எந்த படத்தில் யாரும் சொல்கிறதுக்கு துணிய மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் சங்ககால பெருமை. அதில் டைலாக்ல அவர் கார்த்தி சொல்கிறாரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறார். 1000 ஆண்டு காலம் அப்படின்னு சொன்னாலே அது ராஜராஜ சோழன் காலம். ஆனால் கரிகால சோழன் ராஜராஜனுக்கு முந்தினவர், 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை ரொம்ப ரொம்ப இயல்பாக இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. ரொம்ப சாதாரணமாக காமிச்சிருக்காரு. அதை டெலீட் பண்ணிட்டாங்க. நான் இதை பற்றி ஏற்கனவே குறிப்பெடுத்து வச்சுருந்தேன், இதை பற்றி பேசணும்ட்டு. ஆனால் இப்போது யூடியூப்பில் வந்த பிறகு அதை அவங்கள நான் பாராட்டத்தான் செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு காட்சி. இந்த தணிக்கை குழுவுக்கு தப்பிக்கிற மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பராசக்தி படத்தில் அப்போனா தணிக்கை ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அப்போனா அந்த திமுக அந்த கொள்கையெல்லாம் வரக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்த காலம். அந்த காலகட்டத்தில் பராசக்தியில் குணசேகரனுடைய தங்கை கல்யாணிக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த மகப்பேறு பார்க்குற அந்த மருத்துவச்சி வெளியில் ஆண் குழந்தைன்னு சொல்ல மாட்டான், பேரன் பன்னீர்செல்வம் பிறந்திருக்காரு அப்படிம்பா. அப்படி சொல்லும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, பன்னீர்செல்வங்கிறவர் ஜஸ்டிஸ் பார்ட்டியில் பெரிய லீடர், அவர் பேரை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விரிவாக சொன்னோம்னா அங்கே கத்திரிக்கோள் விழுந்துடும். ஸோ அது ரொம்ப டெக்னிக்காக கலைஞர் எழுதிப்பார். அது மாதிரி இன்னொரு காட்சியில் பண்டர்பாய் நிறையா சொல்ல, நீ மலைப்பாம்பை அடக்க மகுடி ஊதுகிறாய் அப்படின்னு குணசேகரன் நடிக்க சிவாஜியை பற்றி சொல்லுவார். இப்போ சிவாஜி கணேசன் சொல்லுவார், சமுதாயத்தை புரட்டி போடுற மாதிரி பேசுறியே, இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? எல்லாம் எங்கள் அண்ணா தான் எங்களுக்கு எல்லாம் சொல்லுவார். அப்போது அண்ணாதுரைன்னு சொல்ல முடியாது, இந்த பேரறிஞர் அண்ணா தான் அவருங்கிறதையும் நீங்கள் படத்தில் சொல்ல முடியாது. ஸோ அதுவும் கத்திரிக்கோளுக்கு தப்பி கலைஞர் இண்டிகேட் பண்ணது. எங்களுக்கெல்லாம் ஒரு தந்தை இருக்கார், ஆனால் அவர் ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்னன்னு இருப்பார். ஏன்னா அந்த சமயத்தில் திகாவில் பிரியும் போது, திமுக வரும்போது எலெக்ஷனில் நிற்க வேணாம்னு பெரியார் சொல்கிறத ஒரு கருத்தும், நின்னா தான் நம்ம மக்கள்கிட்ட சேவை செய்ய முடியும், கருத்துக்களை பரப்ப முடியும்னு அண்ணாவுடைய கருத்து இருந்த அந்த விஷயத்தை கருணாநிதி அப்படி எழுதியிருப்பார், கருணாநிதி. அதனால் அதே மாதிரி இதில் செஞ்சுருக்கலாம். ஆனால் அப்படி அதை செய்ய விரும்பலை, டைரெக்டாக எடுத்திருக்காரு. அவங்கெல்லாம் அப்ஜெக்ட் பண்ண உடனே அவர் அதை டெலீட் பண்ணியிருக்காரு. அந்த டெலீட்டட் சீன்ஸை புல்லரிக்க வைக்கிதுங்க. அந்த லைட்டிங்கும் கார்த்தி அப்படி ரொம்ப கெட்டிக்கரத்தனமாக நடித்து பிரமாதமாக அதை அழுதுகிட்டே பேசுகிறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீனு. அப்படி இந்த படத்தில் பல காட்சிகள் இதில் வருது. அதனால தான் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லணும்னு நான். இந்த அரவிந்த் சாமி தன்னுடைய சித்தப்பா பொண்ணு கல்யாணத்துக்கு தானே வராரு, அந்த ஊருக்கு திரும்ப வராரு, அந்த திருமண மண்டபத்துக்கு வராரு. இவர் வரும்போது, ஊரை விட்டு போகும்போது, சின்ன வயசில் அவர் போகும்போது லாரியில் போகும்போது முழு இருள காமிச்ச தஞ்சை பெரிய கோயில், இவர் அந்த பெரிய கோயிலில் ஃபுல்லாக லைட் ஏறுற காட்சியை காட்டுறாங்க. அது பரவசமாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த நேரம் இருள், மாலையும் இருளும் சந்திக்கும் நேரத்தில் கண்ணதாசன் சொல்லுவார்ல, அந்த வரி ஞாபகம் வரும். அவர் நிற்கிற மண்டபத்தின் பேர் சோழன் மண்டபம்.
இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த தஞ்சை மண்ணை பற்றியும் சோழ பரம்பரையை பற்றியும் தமிழர் பண்பாட்டையும் பற்றியும் இயக்குனர் சொல்லிகிட்டே வர்றாரு. அப்புறம் ஒரு காட்சியில் பார்த்தீங்கன்னா வீட்டை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்பார், என்ன பெரிய இது பேசிகிட்டு இருக்கேன்னு. இந்த வீட்டை வந்து கட்டினது யார் தெரியுமா? எங்கள் முப்பாட்டன். அந்த முப்பாட்டனை நான் பார்த்ததில்ல. எங்கள் முப்பாட்டன் பேர் என்ன தெரியுமா? சிவபாத சேகரன். இந்த சிவபாத சேகரன் என்பது ராஜராஜ சோழனுடைய 24 பேர்களில் அதுவும் ஒன்று. அப்படி அதுலேயும் அந்த சோழ பரம்பரையை பற்றி ராஜராஜ சோழனை பற்றி இயக்குனர் காமிச்சிருக்காரு. அப்புறம் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு காளை மாடு களத்தில் குதித்து 5000 பேர்த்தை தூக்கி விடுற மாதிரி தான் காமிக்கும். இந்த இதில் இருட்டுக்குள்ளே நிற்கிற ஒரு மயிலைன்னா கருப்பு காளை, மயிலை காளையை கையில் இருக்கிற விளக்கோட அரவிந்த்சாமி கூட்டிகிட்டு கார்த்திக் போகிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருப்பார். அந்த மாட்டை பற்றி சொல்லும்போது, இது ஒரு சந்தைக்கு போயிருந்தேன், எலும்பு துணுமா நின்றுட்டு இருந்தால் தான், அப்புறம் நான் அதுக்கு சாப்பாடு போட்டு கொஞ்சமாக இது பண்ணேன், அப்படி நின்னா பாருங்க, எழுந்து நின்று அப்புறம் போய் பார்த்தா நமக்கு பெரிய கோயில் நந்தி மாதிரி ஆயிட்டான். அது பிறகு ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் சில ஜல்லிக்கட்டுக்கெலாம் கொண்டு போனோம். எல்லாம் போன எல்லா இடத்துலையும் ஜெயிச்சுட்டு வந்தான். அப்படிப்பட்ட ஒரு காளமாடு. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கார்த்திகோட ஒய்ஃபு ஃபோன் பண்ணி அங்கெல்லாம் விஷப்பூச்சிலாம் இருக்குன்னு இவங்க கேட்பார், என்ன விஷப்பூச்சி இருக்காங்க? ஆமாம் தான், ஒரு நல்ல பாம்பு இருக்குது. நல்ல பாம்பா அப்படின்னு பயப்படுவார். அது எங்களுக்கு முன்னாடியே இங்கே குடியிருந்துக்கு, அது என்ன இருக்குது, நம்ம எதாவது செஞ்சால் தானே அது பாட்டுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்னு எல்லா உயிர்களும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு அந்த தமிழ் பண்பாட்டுக்கு குறையும் இந்த படத்தில் காட்டுவாங்க. அது பிறகு அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணும்போது ஒரு சைக்கிள் ஒன்று நிற்கும். சின்ன வயசில் அந்த அருள்மொழி ஓட்டின சைக்கிள், அது வேணுமா வேணாமான்னு பேசிட்டு கடைசியாக அந்த சைக்கிளை கொண்டாந்து அவங்க அப்பாட்ட கொடுத்துருவாங்க. அவரை அதை சரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த சைக்கிளை வச்சு தன்னுடைய குடும்பம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வசதி ஆச்சுங்கிறத அழுதுகிட்டே சொல்லுவார் பாருங்கள். அதை ஆச்சரியத்தோடு பார்ப்பார். அவங்க புடவை வியாபாரம் பண்ணி அவங்க அப்பா வந்து இவங்களெல்லாம் படிக்க வச்சார், உருவாக்கினார் அப்படிங்கிற கதையை அந்த நன்றி உணர்ச்சியோடு அவர் சொல்கிற காட்சி, அது நன்றி மறப்பது நன்றன்றுங்கிற இது இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த விஷயமெல்லாம் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு ரொம்ப எளிமையாக. அது மாதிரி அந்த இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த என்னுடைய பாட்டன் வாழ்ந்த வீட்டிலேருந்து பின்பக்க தோட்டத்துலேருந்து ஒரு இலையை எடுத்து பாக்கெட்டில் ஞாபகத்துக்கு வச்சுருப்பார். அந்த சின்ன பையனாக இருக்கும்போது இவர் அருள்மொழி பின்னாடி இவன் கார்த்தியை சந்தித்த பிறகு சென்னைக்கு வந்த பிறகு ஒரு புக்கை எடுத்து திறந்து பார்ப்பார். அப்போ எடுத்த இலை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும், அதை எடுத்து பார்ப்பார். இந்த மாதிரி ஒரு காட்சிகள்லாம் நமக்கு மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப அருமையான படமாக பல பேர் பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த படம். இதே நான் ஒரு 5ஆவது தடவை பார்த்தேன். அதனால் இந்த மெய்யழகன் படம் நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டிய மிக அருமையான தமிழ் படம். ஏன்னா இப்போ தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் விரோதமாகத்தான் பல படங்கள் வருது, காட்சிகள் வருது, அந்த கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் வைக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இவர் சொல்கிறாரு. ரெண்டாவது வரலாறுன்னு சொன்னால் பொன்னியின் செல்வன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய கப்பல் படைப்போர், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வெண்ணிப்பறந்தலை போரை பற்றி எந்த படத்துலையும் இது வரைக்கும் காட்டலை. அந்த மாதிரிலாம் காமிச்சிருக்காரு. சமீபத்தில் வரக்கூடிய தமிழ் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா, முருகன்கிற பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிற லாரிக்கு பேர் வைக்கிறது, ஒரு தப்பான காரியம் நடக்கிற இடத்துக்கு முருகனை காமிக்கிறது, இந்த முருகனை வந்து ஒரு நெகட்டிவ் ஆங்கிள்லேயே காட்டிகிட்டு வருவாங்க. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வரும், அதில் கூட முருகன் பாட்டு தான் வரும். அப்படி மாதிரி ரிங்டோன் அப்படி வச்சுருப்பார். ரெண்டாவது கார்த்திகை அறிமுகமாகும்போது அந்த அரவிந்த்சாமியை கண்ணை மூடுவார். அந்த கையில் போட்டிருக்கிற மோதிரத்தில் ஓம்னு எழுதியிருக்கும். அவர் கழுத்தில் தொங்குகிற டாலரில் முருகன் படம் இருக்கும். அரவிந்த்சாமி வந்து இந்த தன்னுடைய சித்தப்பா பொண்ணு வரவேற்புக்கு அவர் கிளம்பும்போது அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வெளியில் வருவார். அவங்க அப்பா பாடம் நடத்திட்டு இருப்பார் பிள்ளைகளுக்கு. அவங்க அப்பாட்டப்பா போய்ட்டுறப்பான்னு சொல்லும்போது பின்பக்கம் பார்த்தீங்கன்னா முருகனுடைய ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி ஒரு கேலண்டரை காமிப்பார் ஷார்ட்டில். இந்த மாதிரி ஒவ்வொரு காட்சியிலையும் தமிழ் கடவுளான முருகனை காமிச்சிட்டே இருப்பாங்க.
ஒவ்வொரு விஷயங்களும் வந்து தமிழ் பண்பாட்டை வந்து வெளிப்படுத்தக்கூடிய, பெருமைப்படுத்தக்கூடிய காட்சிகளாக இந்த படத்தில் அமைந்திருப்பது ரொம்ப பெரிய சிறப்பு. அது பிறகு இவர் இங்கே வந்து அவங்க இவன் யாருன்னு தெரியாமல் வீட்டில் வந்து சொல்லி வருத்தப்பட்டு இவ்வளவு உன் மேலே பிரியமாக காட்டுறேன். அதுலேயும் என்ன சொல்லியிருப்பான், எனக்கு குழந்தை பிறக்க போது இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் என் மனைவி கர்ப்பமானா. அந்த குழந்தைக்கு நான் என்ன பேர் வைக்க போகிறேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லு அப்படின்றாரு. அருள்மொழின்னு வைக்க வரேன்னு சொன்னோன்னா அப்படியே அசந்து போயிடுறாரு. அதெல்லாம் வந்து அவன் மனைவிட்ட சொல்கிறார். அவன் யாருன்னு தெரியல, அவன் பிறக்க குழந்தைக்கு என் பேரை வைக்கிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அழுவார். அதுக்கு பிறகு அவனை போய் சந்திப்பார். இதில் இன்னொரு இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, அவர் ஓவராக தான் மேலே அன்பு காட்டினான்னு சொல்லிட்டு அவர் வெளியே சொல்லிக்கல முடியாமல் அவனை வீட்டை விட்டு அவர் கிளம்பி போவார் பாருங்க. போகும்போது அந்த அந்த காலத்தில் அந்த விடிய போகும்போது பெண்கள் வந்து வாசலை தெளித்து கோலம் போட்டு அந்த காட்சியை பிரமாதமாக காமிச்சிருப்பார் இயக்குனர். அதன் பிறகு அந்த கோயில் வாசலில் யாருன்னே தெரியாமல் ஒரு பூ விற்கிற பொண்ணு ஒரு தெய்வம் மாதிரி இருந்து, யார் நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு, இங்கே தான் வசதி வரும், டீ சாப்பிட்றீங்களா எல்லாம் கேட்டுட்டு நெத்தியில் கடவுளை கும்பிட்டுட்டு அப்படி குங்குமம் வைக்கும். அதை வச்ச பிறகு அவர் ஒரு ஒரு அமைதியான முறையில் அரவிந்த்சாமி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஷாட்டு தஞ்சை பெரிய கோயிலில் வடமேற்கு பகுதியிலிருந்து தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கேரளாந்தகன் நுழைவாயில் வரும். அதுக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு கோபுரத்துக்கு பக்கத்தில் அப்படியே சூரியன் மெல்ல எழும்புற மாதிரி ஒரு காட்சி விடிகிறதுக்கு அப்படி இண்டிகேட் பண்ணியிருப்பார். இப்படி இந்த படம் முழுதும் தமிழ் பண்பாட்டு கூறுகளை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட படங்கள்லாம் இப்போ வர்றது கிடையாது. வர்றது பூரா என்ன ஏதுன்னே தெரியாமல், கதை என்ன ஏதுன்னு தெரியாமல், இந்த அருமையான படத்தை 2D மூலமாக நடிகர் சூர்யாவும் அவருடைய மனைவி ஜோதிகாவும் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை இயக்குனது வந்து பிரேம்குமார். அவர் தஞ்சை பகுதியை சேர்ந்தவராக தான் இருந்திருக்கணும். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு பாசத்தோட அந்த மண்ணோட அவர் ஆன்மா கலக்கலைன்னு வச்சுக்கோங்க, இப்படிலாம் காட்சிகள் வைக்கணும்னு நினச்சி பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் மெய்யழகன். இந்த படம் இது போன்ற கதைகள் வந்தால் ஆதரவு கொடுக்க வேண்டியது ஒரு தார்மீக கடமையாக தமிழர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து இருக்க தமிழ் வந்து கீழே போயிட்டே இருக்க மாதிரி தெரியுது. எல்லாருமே தமிழை வாழ்க வாழ்கன்னு சொல்கிற யாருமே தமிழர்களாக இல்லை, ஆனால் அவங்க தான் வாழ்க வாழ்கன்னு இருக்காங்க. இந்த படத்தில் ஒரு நல்ல தமிழ் பண்பாட்டோட அந்த கலாச்சாரத்தை காக்கப்படணும் அப்படிங்கிறதோட ஜல்லிக்கட்டு மாட்டை காமிக்கிறாரு, நல்ல பாம்பை காமிக்கிறாரு, கோவிலில் பூரா சிவநெறி பாடல்கள் ஒலிக்கிறது காமிக்கிறாரு. பெரிய குடும்பமாக இருக்கிறவங்க எந்த நேரத்துலையும் எந்த சூழ்நிலையிலும் உடஞ்சி போயிடக்கூடாது, அதனால் ஏகப்பட்ட பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத, திரும்பி கூடும்போது அவங்க ஒவ்வொருத்தரும் எப்படி உடஞ்சி அழுகிறாங்கிறத, அந்த குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த நெகிழ்ச்சியான பிரச்சனைகளை ரொம்ப லாவகமாக கையாண்டிருக்காரு இயக்குனர். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆக இப்போ அன்றைக்கி கூட ஒரு யாராவது சொல்லிட்டு இருந்தாங்க, யாரோ பெரிய ஆள்கிட்ட டிரைவராக இருக்கிற உடனே லீவு கூட இல்லைன்னா நான் ஊருக்கு போகிறேன்னா, ஏன்னு இந்த மெய்யழகன் படம் பார்த்தேன். அதில் வர காட்சியை வந்த பிறகு நான் ரொம்ப வருஷமாக என் மச்சனிட்ட சண்டை போட்டிருந்தேன், இப்போ அவனை உடனே நான் பார்க்க போகிறேன்னு போயிருக்கிறதா ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் பேசியிருந்தார். இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு பாருங்கள். இப்படிப்பட்ட படங்கள் தான் வரணும் தொடர்ந்து. அப்போ தான் வந்து நம்ம தமிழ் பண்பாடும் தமிழ் கலாச்சாரமும் இந்த தமிழ்நாட்டில் நிலைச்சி நிற்கும். அதுக்கு மிகப்பெரிய பணியை செஞ்சுருக்காரு இயக்குனர் பிரேம்குமார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.